கனமழை எச்சரிக்கை அடுத்து மாமல்லபுரத்தில் படகுகளை கடற்கரையிலிருந்து அகற்றி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீனவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க? கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் மாமல்லபுரம் மற்றும் கொத்தலைமேடு ஆகிய பகுதிகளில் மீனவர்கள் தங்களது படகுகளை கரைக்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மாமல்லபுரத்தில் மீனவர்கள் படகு நிறுத்த இடம் இல்லாத காரணத்தினால் அந்த படகுகளை தற்போது தெருக்களிலும் அந்த கோயில் உள்ள பகுதிகளிலும் கிடைத்த இடத்துல எல்லாம் படகுகளை தற்போது அவர்களுடைய மீன் பிடி உபகரணங்கள் படகுகளை தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் சுமார் 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் தற்போது கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக 8 முதல் 10 அடி வரை உயரம் வரை அலை எழும்புவதால் மீனவர்கள் தங்களது படகுகளை மற்றும் வலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவியிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது. அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் ஸ்ட்ரைக் ரேட் 85% பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மொத்தமுள்ள 288 இடங்களில் 230 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. மேலும் மகாராஷ்டிரா அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்து எந்த கட்சிக்கும் இல்லாமல் போனது. இத்தனை சாதனைகளையும் படைத்துவிட்டுதான் யார் முதலமைச்சர் என முடிவெடுக்க முடியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றது மகாயுதி கூட்டணி. அதிக இடங்களை பிடித்தது நாங்கள்தான் என பாஜகவும், ஷிண்டேவின் நலத்திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியே என சிவசேனாவும் மோதிக்கொள்கின்றன. மகாராஷ்டிரா அரசியலில் மிகவும் வலிமையாக இருந்த சிவசேனாவை உடைத்து கடந்த முறை பாஜக கூட்டணி அரசு அமைய காரணமாக இருந்ததால் தங்களுக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என கேட்கிறார் ஷிண்டே. இதற்கு பீகார் பார்முலாவை பின்பற்ற வேண்டும் என ஷிண்டேவின் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். பீகாரில் 47 இடங்களை மட்டுமே பிடித்த நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை தாரை வார்த்துள்ளது பாஜக. அங்கு பாஜகவிற்கு 84 எம்எல்ஏக்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் பார்முலாவை மகாராஷ்டிராவிலும் அமல்படுத்துவதுதான் பாஜகவுக்கு சிறந்த உத்தியாக அமையும் என கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். நடந்து முடிந்த ஜெனரல் எலெக்ஷன்ல பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஏக்நாத் ஷிண்டேவை கழட்டி விட்டுட்டு மகாராஷ்டிரால நீங்க கழட்டி விட்டுட்டு ஆட்சி அமைச்சீங்கன்னா பார்லிமெண்ட்ல இங்க நம்பர்ஸ் கம்மியாகும். அவங்களோட கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு பிரச்சனை வராது, ஆனா நம்பர்ஸ் கம்மியாகும், பில்ஸ் பாஸ் பண்றதுல பல பிரச்சனைகள் வரும். எனவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பாஜக மகாராஷ்டிராவில் 130 இடங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயித்திருந்தாலும் அங்கு தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா டெல்லியில லோக்சபாலையும் ராஜ்சபாலையும் they need the support of both சிவசேனா அஜித் பவாரோட என்சிபியும் ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனா சப்போர்ட் தேவை. எனவே இவர்களை 2 பேரையும் கலற்றி விட்டு ஆட்சி அமைத்து விட முடியாது. மகாயுதி கூட்டணியின் மற்றொரு பங்காளியான அஜித் பவார் தேவேந்திர பட்னாவிஸ் பக்கம் நிற்கிறார். அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும் மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஷிண்டேவை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள அஜித் பவார் தயாராக இல்லை. ஷிண்டேவை புறந்தள்ளிவிட்டு அஜித் பவாருடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் பாஜக மேலிடம் இத்திட்டத்தை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. ஆட்சி அமைக்க பாஜகவிற்கு 13 இடங்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் சுயேட்சை மற்றும் உதிரி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கவும் அக்கட்சி முயன்று வருவதாக மும்பை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.